வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் நம்ம ஒரு கார்டன் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் விதைகள்லாம் வாங்கி வச்சு அந்த காலத்தில் தோட்டத்தில் இடம் இருக்கும், அதில் லைட்டாக கொத்தி கிளறி விட்டுட்டு நம்ம விதைப்போம். அதுலேருந்து செடி எடுத்து பக்கத்தில் வச்சு நட்டு வளர்த்து அதுக்கு உரம்லாம் போட்டு வளர்ப்போம். இப்போ உள்ள சூழ்நிலைகளில் அந்த மாதிரி விதை போட்டு முளைக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான மண் நிலம் வீட்டில் இல்லை, மொட்டை மாடி தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த சீடு ட்ரே அப்படிங்கிறது. அதாவது விதையை போட்டு செடி முளைக்க வைக்கிறதுக்கு உண்டான இந்த ட்ரே. இது நாங்கள் லோக்கலில் உள்ள ஒரு கடை, உரம்லாம் விற்கிற கடை, விதைகள்லாம் விற்கிற கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். இது நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம், அமேசானில் எல்லாம் கிடைக்கிது. 5 ட்ரே 180 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த கீழே குமிழ் பக்கத்தில் 2 ஹோல்ஸ் ஒவ்வொரு அந்த குமிழ்லையும் இருக்குது. அதில் உள்ள அந்த பட்டன் கீழே முழுவதுமாக விழாமல் இருந்தனால நாங்கள் சிசர்ஸ் வச்சு அதை கட் பண்ணி விட்டுட்ருக்கோம். ஏன்னா முக்கியமாக நம்ம தொட்டிலெல்லாம் பார்த்தோம்னா கீழே எக்ஸஸ் வாட்ரு வெளியேறதுக்காக அந்த ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரியே இந்த சீடு ட்ரேலையும் ஒவ்வொரு அந்த பாட்டமில் உள்ள குமிழ்லையும் 2 ஹோல்ஸ் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன விதைக்க போகிறோம் பார்க்கலாம். இது நாங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டி போகிறப்ப நாங்கள் அங்கே உள்ள கார்டன், ரோஸ் கார்டன், இந்த கார்டனில் இந்த ஜினியா பூ விதை வாங்கினோம். ஏன்னா மற்ற விதைகள்லாம் நாங்கள் ஆல்ரெடி போகிறப்பெல்லாம் வாங்கியிருக்கோம், போட்டோம்னாலும் வராது. அதனால் ஜினியா பூ அப்படின்னா நம்ம ஏரியாவுக்கு அது கொஞ்சம் வரும் அப்படின்ட்டு நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வீட்டுகளெல்லாம் ஜினியா பூ வளர்த்துருக்கோம் இல்லையா. அதனால இந்த ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். பட் வாங்கிட்டு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி மிக்சர் போடுறதுன்னு பார்த்து அந்த சீட் ட்ரே எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி விதை போடுறதுன்னு பார்ப்போம். பட் இந்த ஜினியா பூ விதை முளைக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு விதைச்சு அப்புறம் முளைக்கிறப்ப தான் தெரியும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி விதை போடுறதுக்கு நம்ம எப்படி மிக்சர் என்னென்ன அதில் மிக்ஸ் பண்ணணும், அப்புறம் எப்படி அந்த ட்ரேயில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நம்ம இதில் கோகோ பீட் போட்டு தான் நம்ம முளைக்க வைக்க போகிறோம். ஏன்னா அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியல். ஸோ கோகோ பீட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கோம். அதில் இந்த நல்ல மண்புழு உரம் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 1.5 கப்பு போட்டிருக்காங்க. இந்த கொக்கோ பீட் கிடைக்கல, நம்மள்ட்ட நார்மல் செம்மண் தான் இருக்குன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், செம்மண் கூட எடுத்துக்கலாம். கொக்கோ பீட் அப்படிங்கிறது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ மொட்டை மாடியிலலாம் வைக்கும்போது உங்களுக்கு வெயிட் ரொம்ப கூடாது. அதனால தான் நம்ம கொக்கோ பீட் எடுக்கிறது. அதே மாதிரி செம்மண் கிடைக்கணும், சில ஏரியாவில் கிடைக்காது. அதனால தான் நம்ம கொக்கோ பீட்டுங்கும் போது நம்ம எல்லா இடத்துலையும் கடைகளில் கிடைக்கும், நம்ம வாங்கி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொக்கோ பீட்டு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா செம்மண் வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த மண்புழு உரம் அதோட ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா தொழு உரம். நம்ம கால்நடைகள் மாட்டு சாணம் இதெல்லாம் நல்லா மக்குன குப்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மக்க வச்சு நல்ல தொழு உரமாக எடுத்துட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காய்கறி கழிவுகள் நம்ம மக்க வச்சுருப்போம், வீட்டுகள்லையே சேமித்து வச்சு அதை ரொம்ப நாள் சேர்த்து வச்சோம்னா மக்கிரும். ஸோ அந்த உரம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ளூ கலரில் போடுறது பார்த்திங்கன்னா ஃபங்கல் பவுடரு. எதுக்காக அப்படின்னா பூசானம் ஏதாவது அந்த பூஞ்சை ஏதாவது வந்துடும் இல்லையா, அந்த வேறு முளைச்சி வரும்போது. ஸோ அது மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபஞ்சிசைடு அப்படின்னு சொல்லுவோம், ஃபங்கல் பவுடர் அப்படின்ட்டு. இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. பண்ணிவிட்டு நம்ம சீடு ட்ரே ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃபில் பண்ணிட வேண்டியதான். எல்லா ட்ரேலையும் நம்ம இதை ஈரப்படுத்திட்டோம் அப்படின்னா அள்ளி வைக்கிறது ரொம்ப சிரமமாயிரும். ஸோ நல்லா காஞ்சு உதிரியாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து ட்ரே ஃபுல்லாக நம்ம லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம விதையெல்லாம் போட்ட பிறகு நம்ம தண்ணி தெளிக்கிறது தான் கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், மிளகாய், வெண்டை, அதுக்கப்புறம் என்ன செடி வேணாலும் நீங்கள் விதை என்ன வச்சுருக்கீங்களோ அதை ஒரு பெரிய ஏரியாவில் போட்டு போட்டு அது முளைச்சிருக்கா என்னன்னே தெரியாத மாதிரி நம்ம ஒரு பெரிய ஏரியா தேவைப்படும். அப்படி இல்லாமல் இதை குட்டியாக நம்ம பார்த்து ரெடி பண்ணுவாங்கள்ல, அப்போ அது மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு விதையாக ஒவ்வொரு ட்ரேக்குள்ளேயும் போட்டுட்டு
நம்ம வந்து முளைச்ச உடனே ஒரு 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 விரல் நீளம், அதாவது 3 இன்ச்சு 4 இன்ச்சு செடி வளர்ந்த பிறகு நம்ம எடுத்து எந்த தொட்டியில் வைக்க போகிறோமோ அந்த தொட்டியில் ஃபுல்லாக நம்ம அந்த ரேஷியோ அதில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 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 இந்த வட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெண்டி விதை அப்படின்னாலும் 1 அப்படி போடலாம், கத்திரி விதை அப்படின்னா 1 2 அப்படி போடலாம். ஏன்னா அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். மிளகாயும் அப்படித்தான் குட்டியாக இருக்கும். எது நல்லா ஹெல்த்தியாக பிளான்ட் வருதோ அந்த பிளான்ட்டை நம்ம வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஒரு அன்ஹெல்த்தியாக, அதாவது ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருக்கிற பிளான்ட்டை வந்து நம்ம வந்து விட்டுறலாம், அதை வந்து களைஞ்சி எடுத்துடலாம். அதுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரே வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டியாக, அதாவது ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்து தூக்கிட்டு போகிறது, வைக்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப சின்னமாக அழகாக 2 கையிலையும் நம்ம வச்சுட்டு ஒரே ஆள் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம். அப்போல்லாம் வந்து தோட்டம் போட்டு அதில் வந்து பாத்தி கட்டி அந்த விதைக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு பெரிய வேலை மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இப்போ காலகட்டத்தில் நம்ம வீடுகளில் நம்ம வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி இடம் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ்க்கு நம்ம போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் லெவல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து விதை போடுறதுக்கு அந்த ட்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரே நீங்கள் லோக்கல் கடைகளில் பாருங்கள், பிளாஸ்டிக் கடைகள்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி விதை, உரம், அப்புறம் இந்த ஃபெர்டிலைசர்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லை எதுலேயுமே கிடைக்கலன்னா நீங்கள் அமேசான் அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட நீங்கள் வாங்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். நான் அமேசானில் பார்த்தேன். அது வந்து 5 ட்ரே வந்து 186 ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் போட்டிருக்காங்க. அதில் நல்ல குவாலிட்டி ட்ரேயும் இன்னும் கொஞ்சம் விலை கூட அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த விதைகளை எடுத்தாச்சு. விதை வந்து நம்ம வந்து லைட்டாக ஒரு குழி மாதிரி லைட்டாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த விதையை வந்து போட்டு அந்த லைட்டாக மண்ணை தள்ளி விட்டோம்னா போதும். ஸோ இதுக்கு வந்து நம்ம கையை வந்து வச்சு லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு நம்ம போடுறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவில் நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே அந்த ஸ்டிக்கை வச்சே நம்ம தள்ளி விட்டுறலாம். இது ஆக்சுவலாக ஒரு கிட் பாக்ஸ் வாங்கினோம், நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். சக்குலண்ட்டுக்கான கிட் பாக்ஸ் அது. அதில் வந்து இந்த ஒரு ஸ்டிக் இருந்ததை நாங்கள் இப்போ விதை அந்த போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா விதை போடுற அந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி விடுறது பார்த்திங்கன்னா எப்போதும் வந்து விதை போட்டதை வந்து ரொம்ப அடித்த மாதிரி தண்ணி விடக்கூடாது, தெளிக்கிற மாதிரி அந்த ஸ்ப்ரேயர் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸ்ப்ரேயரில் வந்து தண்ணி வந்து நம்ம எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டுருணும். அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் விடும்போது கொஞ்சம் கூடவே பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டர் வந்து கீழ் வழியாக போயிடும். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோங்க, கீழ் வழியாக தண்ணி போகுதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா போதும். இன்னொன்று கொக்கோ பீட் போட்டனால வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா அது வந்து உறிஞ்சி வச்சுக்கிடும் தேவையான அளவு. அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப காலையிலையும் சாயங்காலமாக அப்படின்லாம் போட வேண்டாம், தண்ணி விட வேண்டாம். ஸோ இந்த விதை பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பூ விதை தான், ஜினியா பூ விதை தான். அதையும் நம்ம வந்து சரி மிச்சம் இருக்கிற அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம போட்டு விட்டுறலாம், எது முளைக்குதோ பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து போட்டிருக்கோம்.
போடுறப்பவே சொன்னேன், இது வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வாங்கிட்டு வந்தது. அதோட பக்கத்தில் சேகரித்து வச்சுருந்த விதையும் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஜினியா விதை ரொம்ப கம்மியான அளவில் தான் முளைச்சிருந்துச்சு. காரணம் வந்து விதை ரொம்ப பழசு. அதோட வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம விதையாக வாங்கிட்டு வர்றது ரொம்ப வந்து போலியான ஒரு விஷயமா இருக்கும். நிறையா பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, வாங்கிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும், அதாவது அனுபவப்பட்டிருப்பீங்க. அதை வந்து ஒழுங்காக முளைக்காது, முளைச்சாலும் நல்ல நம்ம கிளைமேட்டுக்கு அங்கே உள்ள மாதிரி வராது, வந்தாலும் அந்த பூக்களும் அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து நம்ம இப்போ சீடு ட்ரே வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணுறதுங்கிறக்காகத்தான் நம்ம இந்த இதுவே போடுறோம். ஓகே, அதுலேயும் வந்து ஒரு 10-20 செடி நல்லா முளைச்சிருச்சு. பார்க்கலாம், இதை வந்து அடுத்து தொட்டியில் எடுத்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி பூக்குது அப்படிங்கிறத நான் அடுத்து அடுத்து இப்போ கம்மிங் இதுலேயே அடுத்தடுத்து கிளிப்பில் வரும். ஸோ வந்து ஒரு 10 நாள் கழித்து தான் இது முளைச்சிச்சு. இதே வந்து நம்மெல்லாம் முதல்ல நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஜினியா விதை பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் பூத்துருந்துச்சுன்னா அந்த காஞ்ச பூவை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை பார்த்திங்கன்னா இது வந்து மிளகாய் விதை போட்டோம், அது வந்திருக்குது 1-2 பாருங்கள். மிளகாய் விதை காஞ்ச விதை இருந்தது, அதை வீட்டில் உள்ள விதை தான் போட்டோம். ஸோ வந்து அது வந்திருக்குது. ஸோ பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு சொன்னேன், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து நம்ம வந்து பறிச்சுட்டு வருவோம், அந்த காஞ்ச பூவை எடுத்துகிட்டு வருவோம். அதை அப்படியே எடுத்து உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்துகிட்டு சும்மா ஒரு குச்சியை வச்சு கிளறி அதில் போடுவோம். 2-3 நாள்லையே வந்து அந்த ஒரு துளிர் வரும். அப்படி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம போட்ட விதை முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அது பூக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கும். நம்ம ஏரியா கண்டிஷனுக்கு நம்ம வந்து இப்போ சவுத்து தமிழ்நாடு அப்படிங்கும்போது இந்த சைடு கண்டிஷனுக்கு நல்லா ஜினியா பூ நல்லா தான் வரும். ஸோ ஓகே, இப்போ நல்லா வளர்ந்துருச்சு, நம்ம ஷிஃப்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. அடுத்து நாங்கள் இந்த தொட்டியில் வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இது பழைய ஒரு செடி வச்சுருந்தது, அது வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது, அது ஒழுங்காக வரல. ஸோ அந்த செடியை அந்த தொட்டியிலேருந்து எடுத்துட்டு, ஏன்னா வந்து நல்ல மண் கலவை உள்ள அந்த தொட்டி, அது வந்து எல்லாமே போட்டு மண்ணெலாம் நல்லா கலந்து வச்சுருந்தோம். ஸோ அதனால் அந்த தொட்டியை அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முளைச்சி வந்திருந்த நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள், ஒரு 3 to 4 இன்ச்சுக்கு மேலே வளர்ந்துருச்சு. அதை எடுத்து அந்த தொட்டியில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணோன்னா பூக்கிறது எப்படிங்கிறத அடுத்த கிளிப்பில் வரும் பாருங்கள். இப்போ இந்த செடியை வந்து இந்த ட்ரேலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா, கீழே அந்த பாக்ஸோட பாட்டத்தை வந்து லைட்டாக அப்படி அப்லிஃப்ட், அதாவது நல்லா மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த செடியை மட்டும் லைட்டாக, அதாவது ரொம்ப பிக்காமல் லைட்டாக அப்படி பிடிச்சி ஸ்மூத்தாக தூக்கணும் அப்படின்னாலே அப்படியே அந்த கொத்தாக அந்த வேரில் நம்ம என்னென்ன போட்டோமோ அந்த பார்ட்ஸோட எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்துடும். எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள். அந்த கோகோ பீட்டு, அந்த உரம் எல்லாம் அந்த மண் கலவையோடு சேர்த்து அதை எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. ஸோ வந்து ஈஸியாக எடுக்கலாம். கோகோ பீட் போட்டோம்னா இந்த அளவு இன்னும் ஈஸியாக வரும். நம்ம செம்மண் போட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுட்டு அந்த ட்ரேயில் அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தொட்டிலையும் சரி இந்த மாதிரி ட்ரேலேருந்து வேறு இதுக்கு மாற்றும் போது கொஞ்சம் நல்லா லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அழகாக ஈஸியாக அதுலேருந்து எடுக்க வரும்.
வழியாக இந்த ஜினியா பூ வந்து வெற்றிகரமாக பூத்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து எப்படி முளைக்குது அப்படின்ட்டு தெரியாமையே இருந்தோம். ரொம்ப நாளாயிடுச்சு இந்த விதை அப்படின்ட்டு. பரவாயில்ல, முளைச்சி பூக்கவும் வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி. நீங்கள் எந்த விதையாக இருந்தாலும் இந்த மாதிரி தாங்க நம்ம போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே வளர்ந்த பிறகு நம்ம பக்கத்தில் தொட்டி வந்து இதே மாதிரி மண் கலவை, அதாவது செம்மண் இருந்தால் அது ஓகே. அப்படி இல்லைன்னா தேங்காய் நற்கழிவு உரம், மண்புழு உரமாக இருந்தாலும் சரி, தொழு உரமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த தொட்டிக்கு இந்த செடியை ஷூட் பண்ணிடலாம். ஓகே, எங்கள் வீட்டில் அந்த ஜினியா பூ பூத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் வீட்லேயும் மாடியில் வந்து நம்ம தொட்டி செடியெல்லாம் வளர்க்கணும், காய்கறியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீட் ட்ரேயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை லோக்கலில் கிடச்சா அங்கேயே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறொரு வீடியோவில் அடுத்து சந்திப்போம். தேங்க்யூ.